My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே வரும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் காலேஜஸ், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லி வரிசையாக நிறைய கல்லூரிகளை காட்டணும். அதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம காமிக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இந்த 3 காலேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எய்டட் கோர்ஸ், ரெகுலர் கோர்ஸ் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போட்டிருப்போம். உங்களில் பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த எஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர், சார் இந்த எஸ்எஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எஸ்எஸ்னா பார்ட் டைம் கோர்ஸா, எஸ்எஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த எஸ்எஸ் கோர்ஸ்னால் என்ன, இது எந்த விதத்தில் ரெகுலர் கோர்ஸுக்கும் இந்த எஸ்எஸ் கோர்ஸுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த ரெண்டும் எதில் வேறுபடுது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது நிறைய மாணவர்களுக்கு, ஒருவேளை இதை போன்ற இந்த கேள்விகள் குழப்பங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு தெளிவு விளக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கேம்பஸ் இருக்குது. ஒன்று சிஇஜி, எம்ஐடி, அப்புறம் ஏசிடி, அதுக்கப்புறம் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லி 4 கேம்பஸ் இருக்குது. இதில் எஸ்ஏபிங்கிறது ஆர்கிடெக்சரோட சேர்ந்தது வருது அப்படிங்கிறதுனால பிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த கேம்பஸ் வரும். மற்றபடி 3 இன்ஜினியரிங் கேம்பஸ், 3 யூனிவர்சிட்டி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 4 வருட இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகளில் இந்த 3 கேம்பஸ் அப்படிங்கிறது வருது. இந்த 3 கேம்பஸில் அது போக கவர்மெண்ட் காலேஜஸில், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கோர்ஸ் இருக்கும், எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர் போட்டிருக்கோம், சிஎஸ். அதே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து சிஎம், அதனுடைய பிரான்ச் கோட். இந்த சிஎஸ்க்கும் சிஎம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டெக்னிக்கலி சிலபஸில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. நோ டிஃப்ரென்சஸ் இன் சிலபஸ். நீங்கள் படிக்க போகிறதுல உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸில் எந்த விதமான சிலபஸும் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. பிளேஸ்மெண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் நோ டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன சார் வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எய்டட் கோர்ஸ், அதாவது ரெகுலர் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கல்லூரிகள் எல்லாமே அட்டானமஸ் கேம்பஸ். அட்டானமஸ் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா தன்னாட்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். தன்னாட்சி அப்படின்னா என்ன, அந்த கல்லூரி நிர்வாகத்தை தன்னைத்தானே நடத்திக்கக்கூடிய, இல்லைனா தன்னைத்தானே நிர்வகிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது தான் தன்னாட்சி அந்தஸ்துடைய கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கி இருக்கிற காலேஜஸ். இது பிரைவேட் காலேஜஸ்லையும் ஒரு சில நிறைய கல்லூரிகள் வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க, விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இதில் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களாகவே ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ரெகுலர் கோர்சஸை கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க. டைரெக்டாக கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உள்ள அந்த கோர்சஸை, எய்டட் கோர்சஸ், ரெகுலர் கோர்சஸை ரன் பண்ணுறாங்க. இந்த சிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சிஎஸ், இசிஇ, அப்புறம் வந்து ட்ரிபிள்இ அப்படிங்க, சிஎஸ்சி, இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் கோர்சஸில் வரும். பட் எங்கெல்லாம் ப்ராக்கெட்டில் எஸ்எஸ் வருதோ அதெல்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங். அப்போ இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் எல்லாம் யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் ரன் பண்ணும். இந்த இடத்துல உள்ள இந்த எஸ்எஸ் கோர்ஸை அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸே ரன் பண்ணிப்பாங்க. எதை வச்சு ரன் பண்ணுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணணும், அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன, அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் மூலமாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் மூலமாக கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு பாடப்பிரிவை தான் நம்ம வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து 2 விதமான ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க. உங்களில் நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற அதே வித்தியாசம் தான் இந்த இடத்துல ரெகுலர் கோர்சஸ், எய்டட் கோர்சஸ்க்கு இடையில உள்ள ரெகுலர் கோர்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு இடையில உள்ள வித்தியாசம். ஸோ அந்த கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியை மட்டுமே மையமாக வைத்து அங்கே அதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்டை மேம்படுத்துறதா இருக்கட்டும், அந்த கோர்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதா இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டுமே வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், எய்டட் கோர்ஸில் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ்.
நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் செல்ஃப் சப்போர்ட்டிங்னா பார்ட் டைமா அப்படின்லாம் கேட்டுருக்கீங்க. ரெண்டுமே ஃபுல் டைம் கோர்ஸ் மட்டும்தான். பார்ட் டைம் அப்படிங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை பற்றி தனியாக பேசலாம். இன்ஜினியரிங் TNEA கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போகிறது எல்லாமே ரெகுலர் 4 இயர்ஸ் கோர்ஸ். காலையில் 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும், ரெகுலராக இருக்கும். இட்ஸ் அ ரெகுலர் கோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ரெகுலர் 4 இயர் கோர்ஸ். ஓகேவா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் டைம் கோர்ஸ் கிடையாது. செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ஃபீஸ் மட்டும்தான் ஜாஸ்தி. பிளேஸ்மெண்ட் அதே பிளேஸ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுக்கு அதே மாதிரியான ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. மிக்ஸ் ஆகி தான் வருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எந்த வித்தியாசங்களும் இல்லை. இந்த வீடியோனுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வித்தியாசத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். நீங்கள் எந்த கல்லூரியை வேணால் எடுத்து பாருங்கள். இப்போ SSN அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் காலேஜ். SSN 1315 அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் காலேஜ். இந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து எய்டட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எய்டட் கோர்ஸ் அப்படின்னா ரெகுலர் கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் எய்டட் கிடையாது. ஒன்லி ரெகுலர் கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெகுலர் கோர்ஸை தான் நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் காலேஜஸில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எய்டட் அப்படின்னு சொல்லுவோம். எய்டட் இல்லைன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கோயம்புத்தூரில் 2 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. ஒன்று PSG, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய CIT. அதே மாதிரி மதுரையில் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது போக 4 அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் இருக்குது. இது தவிர்த்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரீஜனல் கேம்பஸஸ். இது ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. இப்போது இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள ரீஜனல் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேம்பஸ் காலேஜ். ஸோ இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து வரும். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் CSE செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, IT செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, AIDS அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். இது வந்து ரெகுலர் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். இதுவும் வந்து ECE வந்து எய்டட் கோர்ஸ். வெறும் ECE EM அப்படின்னு சொல்லி SSன்னு போட்டிருந்தா அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங். எதுவும் போடலைன்னா எய்டட் கோர்ஸ். அப்போ AIDS அப்படிங்கிறது எய்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எய்டட் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். எய்டட் அப்படிங்கிறது கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங். எங்கெல்லாம் எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கோ அதெல்லாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் இதை குறித்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.